அதாவது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது வந்து முகம் மூலமா வந்து வெளிப்படும் சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதாஜி வந்து பகவான் அவ்வளவு நினைச்சுட்டே ரொம்ப பக்தி பண்றதுனால என்னமோ தெரியல, மாதாஜியோட முகம் வந்து அவ்வளவு பொலிவா இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கதை கேட்கும்போதும் சரி, பஜனை கேட்கும்போதும் சரி, இன்னும் கேட்கணும்னு தான் தோணுமே தவிர மாதாஜிட்ட வந்து அதிகமா அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது அவருக்கு நிறைய இருக்கு. அதனால நம்ம இந்த அருமையான அம்பரீஷ் மகராஜ் கதையை பத்தி பாகவதத்துல இருந்து சொல்றது எல்லாமே நம்ம மாதாஜில இருந்து கேட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரியா நிறையா சொல்லிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னெல்லாம் சொன்னேன்னு எனக்கு புரியவே இல்லை, தமிழே தெரியாது இப்போ எனக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த ஸ்ரீமண்டில் குழு இங்கே வார வாரம் வரக்கூடிய வைஷ்ணவிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் என்னுடைய தொகுப்பே ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு த ஸ்டோரின்னு நீதி கதைகள்னு நிறைய இடத்துல தேடவே வேண்டாம். பாகவதத்தை படிச்சாலே நம்மளுடைய நீதி கதைகள்லாம் ஈஸியா தெளிவா பகவானே வந்து நடத்தி கொடுக்குறார் இந்த ட்ராமாலாம். எப்படி ஒரு வாட்டி கஜேந்திரன் யானை மூலமாக வந்து யானையின் வடிவத்துல இருந்தாலும் அவர் ஒரு பக்தன் கருதி பகவான் எப்படி அனுகூலமா வந்து பக்தனை காப்பாத்துறா. அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு பகவான் எப்படி அவர் அப்படியே உருகி போயிடுறார். பக்தன்னா அவளை நிந்தனம் பண்றது ஒரு பெரிய குற்றமே அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு இன்னொரு புதிய ஒரு லீலையை காமிச்சு கொடுக்க போறார். இது 9வது ஸ்கந்தத்துல வர ஒரு லீலையை நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு, அம்பரீஷ் சரித்திரம். அதுக்கு முன்னாடி மகாபிரபு இந்த வைஷ்ணவர்கள் பக்தர்கள் அப்படின்னு யாருன்னு சொல்லி கொடுக்கறதே நம்மளுக்கு ரொம்ப, எனக்கு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், பிரபுபாதர் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியவே வந்தது. அதனால தான் நம்ம அழகா அந்த ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லையா, வாஞ்சா கல்பத்தருபியச்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் இன்னையோடைய பஜனையை நான் தொடங்க போறேன். இது ஒரு ரொம்ப அழகான பஜனை. அழகா சுருக்கமா லலிதா மாதாஜி சொல்லி பக்தி வினோத் தாக்கூரால் எழுதப்பட்ட இந்த அழகான ஒரு பஜனை. ஆனால் நான் அழகா பாடுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா புதிய இது நான் ரொம்ப கேட்டதில்லை, பட் எப்பயோ ஒரு வாட்டி கேட்டதை வச்சுட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வழங்கலான் இருக்கேன். ஸோ ஏதாவது ஹார்மோனி யூஸ் பண்ண போகிறேன். பட் இஃப் இட் இஸ் கிரியேட்டிங் அ ப்ராப்ளம், ஜஸ்ட் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்கோ, தென் நான் அதை நிறுத்திடலாம். ஓகேயா? இது ஸ்ருதி கோபி ஸ்ரீ சைத்தன்யா மோரே கோரிபே நதோயா கோபே ஆமி பாயிபோ வைஷ்ணவ் பாதச்சா. ஸோ மகாபிரபு, இன்னைக்கு உன்னுடைய கருணை எனக்கு கிடைக்கும். உன்னுடைய கருணை வேணும்னா இந்த பக்தர்களை நான் வணங்கணுமா? அப்படி அந்த பக்தர்களை வணங்கறதுக்கு நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, உன்னுடைய கருணை எனக்கு எப்படியாவது கொடு அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் கெஞ்சி அழறார்னா லிட்டரலி அழறார். இது சும்மா உருக்கமான பாட்டு. அதை ரொம்ப அழகா எழுதிய அவர் வந்து அனுபவத்தோட எழுதிய உள்ள பாட்டு. கல்யாண கல்பத்தருண் அப்படின்னு அவருடைய புத்தகத்திலேருந்து வந்த ஒரு அழகான பஜனை இது. கிளியரா இருக்கா லலிதா और प्रिया? ऑडियो क्लियर है माताजी? क्लियर है कैसे? कोबे श्री चैतन्य मोरे कोरिबे नदोया कोबे आमी पाइबो वैष्णव पाद छाया कोबे आमी चाडिबो ई विषय भीमान कोबे विष्णु जाने आमी कोरिबो समाना
वस्त्रकृताञ्जलि वैष्णवनिघाटे दन्ते तृणकोरी दण्डाय पो निष्कपटे कान्दिया कान्दिया जानाई बोधु कान्दिया कान्दिया जानाई बोधुख ग्राम संसार नाले होती मागी बो विश्राम बोबे श्री चैतन्य मोरे कोरिबे न दोया बोबे आमी पाइबो वैष्णव पाद छाया शून्य अमर दुख वैष्णव ठाकुरा अमलगी कृष्णव कृष्णे अविद्वेन प्राचुर वैष्णवे रविधने कृष्ण दोया मोया हेनो पामरा प्रति हे बद्ध सौधाय विनेद विनोदे निवेदना वैष्णव चरणे कृपा तोरी संदेलो हे अकिंचने विनोदे निवेदना वैष्णव चरणे कृपा कोरी संदे लो हे अकिंचने कोबे श्री चैतन्य मोरे कोरिबे न दोया कोबे आमी पाइबो वैष्णव पाद छाया कोबे श्री चैतन्य मोरे कोरिबे न दोया कोबे आमी पाइबो वैष्णव पद छाया हे वैष्णव ठाकुर जय वैष्णव ठाकुर वैष्णव ठाकुर जय वैष्णव ठाकुर जय वैष्णव ठाकुर वैष्णव ठाकुर जय वैष्णव ठाकुर जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद श्रील प्रभुपाद की जगद्गुरु श्रील प्रभुपाद की जय वैष्णव ठाकुर की जय हरे कृष्णा தேங்க்யூ மாதாஜி இந்த பாட்டு அழகா ஷார்ட் நோட்டீஸில் ஜஸ்ட் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் "ஏய், இந்த பாட்டு தான் எனக்கு நான் பாட போகிறேன் இதை காமிச்சாதான் நான் பாடுவேன்லாம் நான் வந்து பிடிவாதம் பிடிச்சி லலிதா மாதாஜியை உடனே ஆக்ஷன் எடுக்க சொன்னேன். ஆனால் எப்போவுமே மாதாஜி ஸோ கைண்ட். எப்போவுமே நான் லாஸ்ட் மினிட்ல சொன்னாலும் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதோட வைஷ்ணவிகளுடைய கிருப்பை. அதனால க்ளோரிஸ் டு ஆல் த வைஷ்ணவிஸ் ஹூ ஆர் assembled here. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போதைய உடைய முக்கியமான பகுதிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் வைஷ்ணவர் இது அம்பரீஷ் மகாராஜுடைய அழகான அவருடைய சரித்திரத்தை நம்ம கேட்க போகிறோம். அதில் 2 பாகமாக இருக்குது. ஏன்னா முதல்ல அவர் எப்படி
அவருடைய இந்திரியங்கள்ல அழகா பகவானுடைய சேவையில கொடுத்தார் அப்படின்ற ஸ்லோகங்கள் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஆனா அவர் அந்த சுதர்சனத்தையே எப்படி குளோரிஃபை பண்ணார் அந்தோடைய ஸ்லோகங்களும் ரொம்ப அழகா இருக்கு. நான் அது இன்னும் அது ரெடி பண்ணல. மேபி அடுத்த வாரம் அந்த சுதர்சனத்தை சக்கரத்தாழ்வார எப்படி நம்ம பூஜிக்கலாம், எப்படி அம்பரீஷ் மகாராஜ் அவர் ரொம்ப அழகா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சக்கரம்ன்ற பகவானுடைய ஆயுதத்துக்கு எத்தனை ஒரு நமஸ்காரம் சொல்றாருன்றது நம்ம அழகா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்ட் 1. ஸோ பிஃபோர் நம்ம அம்பரீஷ் உடைய கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் நம்மளுடைய ஆச்சாரியர் ஆன புருஷோத்த மகாராஜ் கிட்டேன்னு இந்த கதையை கேட்டிருக்கேன். நம்ம அம்பரீஷ்க்கு எல்லாரையும் அந்த கதை தெரியும். அம்பரீஷ் சரித்திரம்ன்றது ரொம்ப பிரபலமான சரித்திரம், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். ஓகே, அம்பரீஷ்ன்றவர் அவர் அவருடைய அவருக்கு ஒரு பிரதர் இருந்தார். அவர் எப்படி அம்பரீஷ் நம்மளுக்கு எல்லாம் நல்ல பக்தன் அப்படின்ற தெரியுமோ அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருந்தவர் தான். ஏதோ சம்திங் இஸ் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ கொஞ்சம் ஆடியோ சவுண்டு வருதுன்னு தோன்றது எனக்கு, இல்லையா? கரெக்டா? தேங்க்யூ. ஸோ அம்பரீஷ்க்கு ஒரு தம்பி இருந்தார். நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அம்பரீஷ் நல்ல பக்தன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நாபகான் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி மகாராஜா, ஒரு ராஜாவுடைய புத்திரனா பிறந்தவர் அம்பரீஷ். அவருக்கும் இன்னொரு புத்திரன் பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் பாகவத்தில் இல்லை. அவர் அந்த மகாராஜ் சொன்ன கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அவர் மகாராஜ் அம்பரீஷ் ஒரு வாசுதேவ பகவான் எப்படின்னா, ஓகே, அம்பரீஷ் மகாராஜ் ஒரு மகா பாகவதர், அவருடைய பெரியவர், நல்ல ராஜா. ஸோ அவருடைய ஒரு தம்பி நல்ல எல்லா கெட்ட குணங்களும் அவர்கிட்ட இருந்தது. அப்போ அம்பரீஷ் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் நாரதர் வரார். எப்பவே நாரதர் கரெக்டான சமயத்துல எப்படி நம்ம கூப்பிட்டா வச்சு மாதிரி கூப்பிட்டு வச்ச மாதிரி அதித்தியா நம்ம கண்ணு எதிர நிற்ப நம்மளோட துக்கங்கள் எல்லாம் தீக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். அப்போ நாரதர் வரைச்சு அம்பரீஷ் சொல்ற, இந்த மாதிரி நான் எல்லோரையுமே பக்தனா என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் பக்தர்களா என்ன மூலமா நான் என்னோட செயல் மூலமா எல்லோரையும் பக்தனா மாத்தி வச்சிருக்கேன். ஆனா எல்லோருமே அழகா சேவை செய்யறா. என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் நன்னா சேவை செய்யறா. ஆனா என்னுடைய தம்பி கூட பிறந்த தம்பி உண்டி நான் என்னுடைய கோரிகளுக்கு எதிர்ப்பாவே எல்லாமே செய்யறான். எதெல்லாம் நம்ம கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, எதெல்லாம் கெட்ட வழிகள்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நல்லா அனுபவிச்சு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நாரதரே, ஒரு பக்தனால வைஷ்ணவ டாக்கூரே, நீங்க தான் அது ஒரு சிறந்த வைஷ்ணவன், சிறந்த பக்தன் உடைய ஒரு அசோசியேஷன் கிடைக்காம எதுவுமே நடக்காதுன்றது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய சங்காப்தம் என்னுடைய தம்பிக்கு கிடைச்சதுன்னா அவனுடைய வாழ்க்கையை மாறறதுக்கு ஒரு நல்ல அவகாசம் கிடைக்கும். நீங்க தயவு செய்து என்னுடைய கவலைகளை தீர்த்து எப்படியாவது என்னுடைய தம்பியை நல்லவனா ஆக்கி கொடுங்கோ அப்படின்னு கேட்க போக அம்பரீஷ் மகாராஜ் ரொம்ப வேண்ட. அந்த சமயத்துல நாரதர், நான் ட்ரை பண்றப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னால முடிஞ்ச காரியம் எனக்கு நான் போய் உன் தம்பியை மீட் பண்ணி அவனுக்கு நல்ல வார்த்தைகளை அறிவுரைகள்லாம் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பகவத்தோடைய சங்கல்பம் அப்படின்னா, ஏன்னா நாரதரால எந்த இடத்துக்கும் போக முடியும். ஏன்னா ஒரு அசுர ராஜ்யத்துக்கு போனாலும் அங்கேயும் அவரை நல்லா வரவேற்கப்படுறார். அதனால ஒரு பயம் இல்லாம நாரதர் இந்த தம்பியோட வீட்டுக்கு போறார். தம்பியோட பேர் தெரியாது, ஆனா தம்பி வீட்டுக்கு போறார். அங்கேருந்தே தம்பி கேட் வாசல்ல நாரதர் வரார், தம்பியோடைய அரண்மனை வாசல்ல. அப்பயே அந்த தம்பி சொல்றார், ஐயோ நாரதர் வந்துட்டார், நாரதர் வந்தா என்னுடைய லைஃபே போயிடும், என்னோட சோசியல் லைஃபே போயிடும், நான் என்னுடைய இந்த அனுபவங்கள்லாம், நான் அனுபவிக்கிற அந்த சந்தோஷமான காரியங்கள்லாம் இவர் நிறுத்தி என்னோட மனசை குழப்பி விட்டுருவார், அதனால இவர் வந்தாலே டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த வாசல்ல இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் விட்டு அவர் உள்ள விட்டுறாதுங்கோ அப்படின்னா. அப்போ நாரதர் சொல்ற, என்னப்பா இப்படி நான் மெனக்கட்டு ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு சாது வந்திருக்கோம், ஆனாலும் ஒரு மனித அபிமானத்திலேயாவது என்னை உள்ள சேர்க்கக்கூடாதா அப்படின்னு அவர் நாரதர் கேட்க, சரி தம்பி சொல்ற, சரி போனா போட்டு, ஏதோ வந்திருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், உள்ள வாங்கோ அப்படின்னு. அப்போ வரைச்சேன். அப்போ நாரதர் சொல்ற,
அப்பா இவ்வளோலாம் நீ உன் அண்ணா என்ன விஷயம் என்ன மாதிரி ஒரு பிரபல ஒரு இந்த ராஜ்யத்தையே இந்த உலகத்திலேயே பெரிய ராஜ்யமானது உன்னோட அண்ணாவோடது. இந்த ராஜ்யத்தில் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருக்கு கிடைச்ச அந்த ஒவ்வொரு ராஜ பௌதிக வாழ்க்கையை எப்படி பகவானுக்கு அர்ப்பணை பண்ணி அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை நடத்தின்னு போறா. ஏன்பா நீ இப்படி இருக்கேன்னு அப்பா அவனுக்கு அந்த தம்பி கோவம் வந்துடுது. இது பாருங்கோ, வந்தோமா போனோமா சாப்பிட்டோமா கிளம்பி போனோமான்னு போனோம். உங்களுடைய அறிவுரையெல்லாம் கேட்க எனக்கு இப்போ டைம் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. நான் நிறைய எனக்கு என்ஜாய்லாம் பண்ணணும். நிறைய பேர் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு என்னன்னா காவோ பியோ ஆர் ஏஷ் கரு அப்படின்னு ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்கு. அப்படியே சாப்பிடு குடி அப்புறம் என்ஜாய் பண்ணு, அதான் லைஃப் அப்படின்னு நம்ம எல்லாரும் நிறைய நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய பேர் அம்பரீஷ் தம்பி மாதிரி ரொம்ப பேர் இருக்கும் இல்லையா? ஸோ வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை புரியாம இந்த மனுஷிய ஜென்மத்தை எப்படி ஈஸியா நம்ம வேஸ்ட் பண்ணலான்ற அளவுக்கு நிறைய பேர் இப்போதான் அந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோபத்தோட சொல்றச்ச நாரதர் சொல்றேன், சரிப்பா நான் உனக்கு ஒரு அறிவுரையும் கொடுக்கலாம், ஆனா இந்த 3 விஷயம் ஒண்டி சொல்றேன். இது ஒண்டி நீ ஒரு காலகட்டத்துல உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ நினைச்சுட்டா போறோம், நான் உனக்கு ஒன்றும் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற. ஸோ நாரதர் சொல்றார், என்ன சொல்ற, எவன் ஒருவன் சில நொடிகளில் தற்காலிகமாக தற்செயலா ஒரு பக்தனுடைய சங்கமம் கிடைச்சதுன்னா அவனுடைய கெதி என்ன ஆகும், அவ்வளவுதான்ப்பா அப்படின்னா. என்ன சொல்றீங்க அப்படின்றார் அந்த அம்பரீஷோட தம்பி. அவங்க சொல்றார், யார் ஒருத்தன் ஒரு சில நொடிகளில் ஒரு பகவத் சங்கம் ஒரு வைஷ்ணவருடைய இல்ல ஒரு பக்தனுடைய சங்கம், சில நொடிகளில் ஒரு வைஷ்ணவனுடைய சங்கமம் தற்செயலாக கிடைச்சதுன்னா அவனுடைய கெதி என்ன ஆகும். ஸோ இந்த 3 விஷயம் உனக்கு வரும், ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இது சில சமயத்தில் ஒரு காலகட்டம் வரும். அப்போ இந்த 3 விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுட்டு நீ இந்த கேள்விக்கு உனக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் ஆசியோ குட்டையை குழப்புற மாதிரி அப்படி குழப்பிட்டு அவர் கிளம்புற. ஆமா இருக்கிற வேலையில ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார், போயிட்டு வாங்க கிளம்புங்க அப்படின்னு அவர் அந்த தம்பியை நாரதரை அமுச்சு விட்டுடுறார். ஸோ அப்படி அவர் நாரதர் சொல்ல போக அப்படி ஒரு காலகட்டம் வந்தது. எப்போ வந்தது, அந்த தம்பி வயசாயிடுத்து, தம்பிக்கு ஒரு சாக போற நிலைமையில இருக்குச்ச திடீர்னு இந்த கேள்வி நாரதர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகத்துல வந்தது. ஸோ யாராவது ஒருத்தர் என்ன சொன்னாரு ஞாபகம் சொல்ல முடியுமா உங்களால? யார் இந்த கதையை கேட்கிறீங்களோ எனக்கு கேட்கணும், தெரியணும் நீங்க எல்லாம் கரெக்டா கேட்கிறீங்களா இல்லையான்னு. ஸோ நாரதர் என்ன சொன்னார் அந்த சமயத்துல, இப்போ அந்த ஞாபகம் அம்பரீஷ் தம்பிக்கு இந்த கடைசி சமயத்துல உசுறு போறது, அந்த சமயத்துல இந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. என்ன சொன்னார் நாரதர்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லலாமா? அப்படிலாம் கிளாப்லாம் பண்ணக்கூடாது, நீங்க சொல்லுங்க அன்மியூட் பண்ணி. ஒரு பக்தரோட ஒரு நொடி சங்கம் கிடைச்சா கூட என்ன ஆகும் அப்படின்றத நீங்க ஒரு டைம்ல யோசிச்சு பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமா தற்செயலா அதுதான் விஷயம், அங்கதான் வருது. நீங்க அது மிஸ் பண்ணிடாதீங்கோ. சில நொடிகளில் தற்செயலாக ஒரு பகவத் சங்கம் கிடைச்சதுன்னா அவனுடைய கதி என்ன ஆகும்? ஓகேயா? எல்லாரும் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா? எல்லாம் என்னோட இருங்கோ வாங்கோ. ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இருக்க சார். திடீர்னு அவனுக்கு இந்த ஞாபகம் வந்துடுத்து. அப்போ யமதூதர்கள்லாம் வந்துடுறா, வா வா வா, இந்த நீ உனக்கு இந்த நரகம்தான், இந்த நரகத்துல உன்னை கும்பி பாக்கத்துல போட்டு என்ன எவ்வளவு கெட்டவனா இருந்திருக்க, அதுக்கெல்லாம் உனக்கு நன்னா அனுபவிக்க கூடியனா வா எங்களோட இழுத்துன்னு போடணும். யமதூதர்கள்லாம் பிடிச்சி இழுத்துன்னு போறச்ச அப்ப திடீர்னு இவருக்கு அந்த நாரத சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடுது. அப்பா நான் எனக்கு இந்த 3 கேள்விக்கு எனக்கு விட தெரிஞ்சாகணும், அப்படி இருந்தாதான் நான் உன்னோட வருவேன் அப்படின்னா. என்னது அது, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு அந்த யமதூதர்கள்லாம் சொல்றச்ச, யாருக்கு தற்செயலாக சில நொடிகளில் ஒரு பாகவத்தருடைய சங்கமம் கிடைச்சுன்னா அவளுடைய கெதி என்ன ஆகும் சொல்லுங்க, அப்ப சொன்னா தான் உங்களோட வருவேன் அப்படின்னா. இவாள் யமதூதர்களுக்கெல்லாம் என்ன அவங்களோட வேலை பிடிச்சி அந்த உசுரை பிடிச்சி இழுத்துன்னு போறது தான். ஐயோ இதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்லப்பா தெரியாது, நாங்கள்லாம் படிப்பறிவு கிடையாது, நாங்கள்லாம் வேதங்கள் படிச்சது கிடையாது, எங்களுடைய வேலையை எங்களுடைய குருவை எங்களுடைய மாஸ்டரை யமராஜரை சேவை பண்றது தான், எங்களுக்கெல்லாம் அது பதில் தெரியாது,
வா எங்களோட வா யமலோகத்துக்கு ஐஷன் போறா, அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி யமலோகத்துக்கு ஐஷன் போயிடுறார். யமலோகத்து போறச்ச அப்போ இந்த யமதூதர்கள்லாம் இந்த 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 அம்பரீஷ் தம்பி வந்து என்னமோ கேள்வி எல்லாம் கேட்கறா, எங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியல, நீங்க தான் இது மகாஜனங்களாச்சே, அதனால மகாஜனங்கள் ஒத்தராச்சே, நீங்க தான் அது கரெக்டான விடை சொல்லுவேள் அப்படின்னா. என்னது அது கேள்வி அப்படின்னா, அப்புறம் அந்த வந்து பயந்துண்டே இந்த தம்பி என்ன பண்றார், யார் ஒருத்தர் சில நொடிகளில் தற்செயலாக ஒரு பாகவத்தரோட சங்கமம் கிடைச்சதுன்னா அவளுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னா. அப்போ யமராஜர் ஆச்சரியப்பட்டு போயிடுறார். ஆஹா, என்ன அற்புதமான கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஞானமோ தகுதியோ கிடையாது, அதனால இந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப ஆழ்மையான ஒரு கேள்வி இது, அது வந்து ஈஸியா நம்ம வந்து சொல்லிடக்கூடாது, அதனால இது நான் சொல்றதுக்கு தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்லி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யமதூதர்கள், யமன், அப்புறம் இவர் இந்த தம்பி அத்தனை பேரும் சிவலோகத்துக்கு போறா. சிவன் லோகத்துக்கும் இதே கேள்வி, இதே அது சிவன் சொல்றார். ஆஹா, இது என்ன அருமையான கேள்வி, இதுன்னா இப்ப இந்த வேதங்களும் படிச்சு உபநிஷங்களும் தெரிஞ்சு புராணங்கள்லாம் தெரிஞ்சு இந்த வேதத்தின் உச்சக்கட்டத்துல தெரிஞ்சவாதான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் அழகான பதில் சொல்ல முடியும். அதுக்கு நான் இந்த தகுதி இல்லை, எனக்கு என்ன, நான் ஒரு பிரேத பிசாச்சே இந்த மாதிரி விபூதி எல்லாம் பூசிட்டு இந்த ஸ்மசானத்துலன்னு அந்த விபூதி எல்லாம் பூசிட்டு இப்படி உட்காந்துட்டு ஏதோ நான் ஒரு தியானத்துல இருக்கேன், இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு அந்த தகுதி கிடையாது. இந்த வேதங்களை கேட்டவருக்கு தான் அதுக்கு ஒரு அவருக்கு கரெக்டான பதில் கிடைக்கும், வா நம்ம எல்லோரும் பிரம்மலோகத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு சிவனும் சேர்ந்து யமராஜரும் சேர்ந்து எல்லாம் ஒரு குரூப்பா கோஷ்டியா போறாங்க. எங்க எங்க போறா நீங்க எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க, அப்பதான் நீங்க அவே பிரம்மலோகத்துக்கு மாதா, பிரம்மலோகத்துக்கு. சரி, நீங்க எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க தெரியும், வெரி நைஸ். ஸோ பிரம்மலோகத்துக்கு போறா. பிரம்மலோகத்துல பிரம்மன் வந்து அழகா அந்த சரஸ்வதி வீட வாசிக்க, பிரம்மன் அப்படியே யோக இது வேத கோஷத்தோட அவர் வந்து அவரோட தியானத்துல இருக்க, அவர் எல்லாரையும் வரதை பார்த்து, சிவன் எல்லாம் வரதை பார்த்து அவர் ஆட்சியடைஞ்சு போய் என்ன விஷயம் கேட்கறச்ச, அப்ப என்ன கேட்கிறார், எல்லாரும் பிரம்ம என்ன விஷயம் என்ன தெரியணும் உங்களுக்குன்னு கேட்கறச்ச எல்லாரும் என்ன கேட்கறா, சிவன் அப்போ வந்து சொல்றார், சொல்லுங்க. இது என்ன, இது யார் சொன்ன கொஸ்டின்ஸ், இது யார் கேட்ட கொஸ்டின், இது வந்து இது எனக்கு தெரியல. இந்த உசுருக்கு ஒரு 3 கேள்விக்கு பதில் தெரியணுமா, அது என்னது அப்படின்னு கேக்குறாரு. அவருடைய கதி என்ன? हरे कृष्णा माता जी, प्रणाम माता जी। और मैं सुभाष से பேசுறேன், सुभाष राजकेश्वर से பேசுறேன் माता जी। ஒரு ஆத்மா ஒரு உயிருக்கு ஒரு க்ஷணம் ஒரு பகவத் பக்தருடைய அருள் கிடைச்சதுன்னா அந்த அவர் எப்படி தற்காலிகமாக தற்செயலாக கிடைச்சதுன்னா அவங்க எப்படி அதை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேயா? சோ எல்லாரும் நம்ம ஒரே சிங்க்ல இருக்கோம். ஓகேயா? நம்ம இப்ப எந்த லோகத்துல இருக்கோம் நீங்க எல்லாரும் சொல்லுங்க. பிரம்மலோகத்துல இருக்கோம் மாதா. இப்போ எல்லாருமே பிரம்மலோகத்துக்கு போயிருக்கோம். ஓகேவா? ஓகே, வாங்க போலாம். நம்ம இங்க இருந்து சிவலோகம், யமலோகத்துல இருந்து சிவலோகம் போயிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டோம். ஆனா பிரம்மரே சொல்லிட்டார், ஆஹா, இந்த வேதிஷ்ட சர்வேர் அகமேவ வேதியோ, இந்த வேதங்கள்லாம் எழுதின முற்று முதல் கடவுள் அந்த பரமாத்மனே, அந்த விஷ்ணு பகவானே, நம்ம எல்லோரும் வைகுண்டத்துக்கே போய் இந்த கேள்வியை அவர் வாயால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் போற. அங்க ஜெயா விஜயா வரி என்ன விஷயம், எல்லாரும் ஒரு கோஷ்டியா வந்திருக்கேன்னா, அப்பா இது ஒரு பெரிய விஷயம், நாங்க இதை கேட்டுக்கணும். யார் ஒருவர் தற்காலிகமாக சில நொடிகளில் வந்து பகவத் சங்கம் கிடைச்சதுன்னா அவளுடைய கதி என்ன ஆகும்னு இந்த மானிடன் கேட்கறான். வாங்கோ நம்ம ப்ளீஸ் பகவானுடைய எங்களுடைய தரிசனம் கிடைச்சி இந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல போக ஜெயா விஜயம் அப்படி கண்ணால அழுது பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிறப்பான்னு படுத்துட்டு அப்படியே லக்ஷ்மி தேவி வந்து காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கிறச்ச புருஷ சுத்தம்லாம் சொல்லி 33 கோடி தேவர்களும் அங்க இருக்க அந்த வைகுண்டத்துல அவ்வளோ
அழகா அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். நீங்களே அப்படி வைகுண்டத்துல போர்ச்ச எப்படி நம்ம சினிமாலெல்லாம் காமிக்கிறோம், அந்த 7 துவார வாசக ஸ்வர்க வாசலும் திறந்துட்டு எல்லோரும் ஒரு கோஷ்டியா உள்ள போறச்ச அப்படியே அந்த மானிடன் நடுங்கிண்டு உள்ளியா மெலிஞ்சு போய் என்னடா எங்கடா வந்திருக்கோம் நம்ம, என்ன விஷயம் அது, ரொம்ப அற்புதமா இருக்கே, என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு ஒரு கார்னர்ல ஒரு ஓரமா போய் நிக்கிறார். அப்போ பிரம்மர் கிட்ட கேட்கிறார், என்னப்பா பிரம்மதேவரே, என்ன விஷயம், இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கலே, என்னது இது அப்படின்னு. இந்த மானிடனும் உங்களுக்கு கிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல, அந்த மானிடன் என்ன பயந்துட்டு ஓரமா பகவானுடைய திருவடி கிட்ட நின்றுட்டு இருக்கான். அப்படியே பகவான் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பாக்குறாரு, என்னப்பா விஷயம், என்ன உனக்கு என்ன டவுட் அப்படின்னு. அப்போ பிரம்மதேவர் சொல்றார், அவனோட கேள்வி என்னன்னா, யாரு சில நொடிகளில் தயிர்ச்செயலாக பகவத்தோட சங்கமம் கிடைச்சதுன்னா அவனுடைய கதி என்ன ஆகும்னு கேட்கறான் அப்படின்னு. நாரதர் அப்படியே பார்த்து சிரிக்கிறச்ச நாரதரும் பகவானும் அப்படியே ஒருத்தருக்கு சரி சரி நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கண் ஜாடையால அவளை புரிஞ்சுக்கிறான். அப்போ பகவான் சிரிச்சுட்டே சொல்றார், இதுதான் கதி, என்னுடைய காலடியில அவள் ஆராம்சே ஈஸியா சரணடைஞ்சிடுவா. நீங்க பகவத்தோட சங்கமம் ஒரு சில நொடிகளின் கிடைச்சதுன்னா என்னுடைய சரணாகதி தானே, இது எவ்வளவு ஈஸியா புரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்ல போக, அப்பதான் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுடுது. ஆஹா, அந்த பகவத்தோடைய சங்கமம் சில நொடிகளில் தற்செயலாக கிடைச்சதுனால, இன்னைக்கு நாரதர் மூலமா அது கிடைச்சதுனால இன்னைக்கு இந்த மானினனுடைய கதி என்னன்னா, தப்பா ஒரு நாளும் நல்ல செயல் செய்யலைனாலும் அந்த கடைசி காலத்துல நாரதர் சொன்ன வார்த்தைகளை திரும்பி யோசிச்சு அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலைவரன் பகவான் பகவத்கீதையில சொல்ற மாதிரி, அந்த சமயத்துல பகவானுடைய சிந்தனை பை சான்ஸ் வந்ததுன்னா நம்மளுடைய கதி எங்க போய் நிறுத்தும்? ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரே ஏகோ தேவோ தேவகி புத்திரே ஏவ ஏகோ மந்திர தஸ்ய நாமான்யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸோ அந்த ஒரு சேவை என்னன்னா பகவானுடைய திருவடிகளை போய் நிறுத்தி விட்டுருமா. இப்படி ஒரு அசோசியேஷன் எப்படின்னா பாகவதர்களுடைய சங்கமம், பக்தர்களுடைய சங்கமம் என்னைக்குமே தேவை அப்படின்றது இந்த ஸ்டோரி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது. எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, அம்பரீஷ் சரித்திரத்துல வந்த ஒரு கதை இது ஒண்ணு வந்தது. சரித்திரத்துல வரல, பட் இந்த கதையை நான் மகாராஜ் மூலமா இந்த கதையை கேட்டேன். ஸோ எதுக்குன்னா, எப்படி நம்மளுடைய அந்த அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டிஸ் பகவானுக்கு அதுதான் முக்கியம். நீ பகவானுக்கு எது ரொம்ப துக்கம் கொடுக்கும் நீங்களே சொல்லுங்க. கோவம் பகவானுக்கு எப்படி வரும்? துக்கம் எப்படி பகவானுக்கு கிடைக்கும்? எப்போ நம்ம பக்தர்களை நிந்தனை பண்றோம். ஸோ வைஷ்ணவ அபராத். ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப கெட்ட செயல் வைஷ்ணவர்களை அபராதம் பண்றதுதான். தெரிஞ்சோ தெரியாமோ பண்ணிடுவோம் இல்லையா? வேற யாருக்காவது வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? பகவானுக்கு எப்போ நம்ம துக்கம் கொடுப்போம்? நம்ம பகவானை மறக்கும் போது பகவான் ரொம்ப துன்பப்படுவாங்க. பகவானை மறந்தாலும் அவர் ஓகேன்றார். ஆனா அவருடைய பக்தனை நம்ம நிந்தனம் பண்ணினா அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது நம்ம ஜகாய் மதாய் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? எப்படி சைத்தன்ய மகாபிரபு, இந்த பாட்டே எழுதப்பட்ட காரணமே என்ன? நம்ம பாடின பாட்டு, மகாபிரபு உன்னுடைய கொரிபேனோ தோயம், உன்னுடைய தயவு எனக்கு, உன்னுடைய கருணை எனக்கு எப்படியாவது கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா அப்போ சைத்தன்ய மகாபிரபு கோவத்தோட சக்கரத்தை அப்பவும் கையை அப்படி தூக்கரிச்சா ஆட்டோமேட்டிக்கா சக்கரம் அப்பவும் வந்தது. எப்போ அந்த ஜகாய் மதாய் என்ற பிராமணர்கள் அவருடைய கெட்ட வழிகள், பிகாஸ் நித்யானந்தரை அவர் நிந்தனம் பண்ணி அடிச்சதுனால பகவான் கோவம் தாங்காம ஜஸ்ட் அது கோவ பரவசத்திலே அப்பவும் ஒரு சக்கரம் பகவானை தாக்கித்து. ஸோ அப்பவும் அந்த நடந்த அதே ஒரு சமாச்சாரம் இப்பவும் இந்த திரேத்த யுகத்துல நடந்த ஒரு விஷயம் ஆச்சு. எப்படின்னா பகவானை நிந்தனை பண்ணக்கூடாது, அப்படி பக்தர்களை நிந்தனை பண்ணக்கூடாது. ஸோ யார் இந்த அப்பேற்பட்ட
ஒரு 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 பக்தன் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா, பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியான பக்தன் அம்பரீஷ் மகாராஜர். அம்பரீஷ் வாசுதேவ பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு. ஸோ ராஜ ரிஷி அவர். சரி, அவர் ஒரு அழகான ஒரு அருமையான ராஜ ரிஷியா இருந்தவர். அவருக்கு என்னன்னா, அவ்வளோ அந்த உலகமே தன்னுடைய ராஜ்யமா இருந்தது. அவ்வளோ பௌதிகமும் இருந்தும் அத்தனை கம்ஃபர்ட்ஸ் இருந்தும் ஒரு ராஜாக்கு வேணுங்கிற அத்தனை பௌதிக ஒரு விஷயங்களும் அவர்கிட்ட அவர் காலடியில இருந்தாலும், ஆனா அவருடைய பாவனை எப்படின்னா, ஒரு பகவானுடைய சேவகனா இருக்கணும், பகவானுடைய சேவகனா இருந்துட்டு நான் என்னைக்குமே பகவானை பணிவிடை செய்யணும்ன்ற ஒரே நோக்கத்தோட பகவானை என்னைக்குமே அவர் வழிபட்டிருந்தார். எதுலயே பௌதிக ஆசையில கொஞ்சம் பௌதிக ஆசை கோடியா கொட்டி கடந்தாலும் அது மேல ஒரு கொஞ்சம் துளி அளவு கூட ஆசை இல்லை. ஓகே, தாராகார புத்திரேஷு. அவர் ஆசை இல்லைன்னா என்ன, பௌதிக ஆசை இல்லை. ஸோ அது எல்லாம் ஆன்மீக வழியாக பகவான் கிட்டேயே குடும்பம் இருந்தும், குழந்தைகள் இருந்தும், அரண்மனை இருந்தும், இத்தனை பௌகேஸ்வரிய பிரசக்தானம் எல்லாமே இருந்துமே அது எல்லாமே பகவான் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர், உரிமையாளர் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த காரியமே செஞ்சாலும் பகவானுக்கே அர்ப்பணம் அப்படின்னு செஞ்சு, காயேன வாச்சா மனசே இந்திரிய ஏவா புத்தியாத்மனாபா வனஸ்ருத்த ஸ்வபாவத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மே நாராயணா இதி சமர்ப்பயாமி அப்படி நம்ம எல்லோரும் அந்த ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா. அந்த விஷயத்தை அப்படியே கடைப்பிடிச்சு அந்த ஒரு 4 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறார். அதுதான் நம்ம கடைசியில பார்க்க போறோம். ஆனா நான் இப்போ கதையை சுருக்கமா முடிச்சு விட்டுடுறேன். என்னன்னா, எப்படின்னா லோஷ்ட்ரவத்து எப்படி அந்த பௌதிக சுகங்கள் அவர்கிட்ட இருக்கிறதா, லோஷ்ட்ரவத்து ஸ்மிருதம் அப்படின்னு அவர் எல்லாமே ஒரு சின்ன ஒரு கண்ணாடி துளிகள் மாதிரி தான் பார்த்துருந்தார். இந்த மாதிரி தான் நம்ம துருவ சரித்திரத்திலையும் கேட்டிருக்கோம். பகவானே துருவன் தியானம் பண்றச்ச பகவானை பார்த்த உடனே ஆஹா ஒரு அற்புத மணியே என் கண்ணுக்கு எதிர நிக்கிறச்ச, நான் என்ன ஒரு ராஜ்யம் வேணும்னு ஒரு சின்ன கண்ணாடி துளிய கேட்கறதுக்கோசரம் இப்போ வந்தேனே. என்னுடைய ஒரு பேராசையை நான் என்னதான் சொல்றது, இன்னைக்குமே உன்னோட சரணத்துல அடையணும் அப்படின்னு துருவர் வேண்ட மாதிரி இந்த அம்பரீஷும் அப்படிதான். இந்த ராஜ்யங்கள்லாம் இருந்தும் அதெல்லாம் ஒரு கண்ணாடி துளிகள், இல்லைன்னா ஒரு சின்ன கற்கள் மாதிரி ரொம்ப ஈஸியா கருதிண்டு ராஜ்யத்தை ஆண்டுன்னு வந்தார். அந்த சமயத்துல இதேதான் நடந்தது. கார்த்திகை மாசத்துல அவர் என்ன பண்ணார், அவரும் இந்த மாதிரி தாமோதர அஷ்டகம்லாம் சொல்லியிருப்பாரோ என்னமோ. ஆனா இந்த கார்த்திகை மாசத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, தினம் கார்த்திகை மாசத்துல எப்படி நம்ம இப்போ வரப்போற மார்கழி மாசம் மாதிரி காலையில எழுந்து நதியில குளிச்சு மதுவனம்ன்ற ஒரு வனத்துல வாழ்ந்துன்னு வந்தார். அண்ட் தினம் கார்த்திகை மாசத்துல அவரும் ஃபாஸ்டிங் இருந்தார். அன்னைக்கு அவர் ஏகாதசியா போச்சு. அந்த சமயத்துல அவருடைய நித்திய காலையோடைய அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு நிர்ஜலம் ஏகாதசி இருந்தார். ஸோ துளி கூட ஜலம் கூட வாயில படாம அவர் ஏகாதசி இருந்தார். ஆனாலும் தினமும் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தபசியத்தையும் சேர்ந்துட்டு நிறைய தானம் தர்மமும் பண்ணினார். எப்படின்னா, தினம் பிராமணர்களுக்கு 60 கோடி பசுக்கள் கொடுத்தாராம் தானமா. அதுவும் அந்த பசுக்கள்லாம் சும்மா அப்படியே ஒண்ணு கொடுக்கல. அந்த பசுக்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, அவளுடைய கால்கள்ல அப்படியே கோல்டு போட்ட சாயம் பூசிய கால்களும் அவளுடைய கொம்புகள்ல சில்வர் வெள்ளி பூசின சில்வர் கொம்புகளும் அந்த மணிகளும் வைடூரியங்களும் போட்டு அப்படி பண்ணி அந்த ஒரு பசுக்களும் அவ்வளோ அலங்காரம் பண்ணி அந்த செழுமையான பசுக்களா அவர் சேரிட்டியா தானமா கொடுத்திருந்தாராம். 60 கோடி பசுக்கள். இந்த மாதிரி தானமும் தர்மமும் பண்ணிட்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள்ல ஒரு நாளைக்கு கைவிடாம ஒரு சமயம் என்ன சொல்றான்னா, அந்த தர்மம் அனுஷ்டானங்கள்லாம் பண்றச்சா அதே சமயம் தினமும்
எவ்ரிடே நம்ம ஒரே டயத்தில் ஒரே சமயமாக கரெக்டாக பண்ணின்னு வந்தோம்னா அதுவே நம்மளோட ஹேபிட் ஆகுமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 மணிக்கு சாண்டிங், இன்னொரு நாளைக்கு திடீர்னு அப்படியே நம்ம பக்தி பரவசத்தில் 3 மணிக்கு இந்த சாண்டிங், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயம் கடைப்பிடிக்கிறதோட நம்ம ஒரே சமயம். அதனால தான் நம்ம அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறச்ச ஒரு ஒரு விதிமுறை வச்சுருந்தா, இந்த டயத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே இது முடிக்கணும், இஷ்டத்துக்கு நம்ம நினச்ச நேரத்துலலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைம் கொடுத்துருக்கா. பெரியவாள்லாம் கொடுத்ததெல்லாம் ஒரு காரணத்தோட தான். அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். அது ஒரு டெய்லி ப்ராக்டிஸ் ருட்டீனாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே மாறாது. இல்லைன்னா நம்ம சோம்பேறித்தனத்தில் அதை கையும் விட்டுடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகாக பண்ணின்னு வர நேரத்தில் ஒரு நாளைக்கு இட்ஸ் ஸோ ஹேப்பன் அன்னைக்கு அடுத்த நாள் துவாதசி பிறந்துடுத்து. துவாதசி ஏகாதசியோடைய பலன் எப்படின்னா, துவாதசி அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதைய அந்த ஒரு அன்னமோ ஒரு சாப்பிட்டாதான் அது ஏகாதசியினுடைய பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதிமுறை இருக்கிறதுனால அப்ப என்ன ஆச்சு, துர்வாசர் வந்துடுறார். துர்வாசர் சொல்றார், நான் வந்து குளிச்சுட்டு என்னோட அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு. அதித்தியா அன்இன்வைட்டட் கெஸ்ட் அப்படின்னு வந்துடுறார். அன்னைக்கு எதிர்பாராத விதமா வர்றார். ஸோ துர்வாசர் அம்பரீஷ் சொல்ற, போயிட்டு வாங்கோ, உங்களோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் பரிமாறின அப்புறம் தான் நான் என்னுடைய ஏகாதசி பாராயணத்தை துவாதசி பாராயணத்தை நான் மேற்கொண்டு முடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்ல போக துர்வாசர் போயிடுறார். ரொம்ப டைம் ஆயிடுது, போயிடுது. அந்த குறிப்பிட்ட அந்த ஏகாதசி பாராயணத்தோட பலன் வந்து ஒரு ரொம்ப சிறிய காலகட்டத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணும். இல்லைன்னா நம்ம ஏகாதசி இருந்த விரதத்துக்கு ஒண்ணுமே பயன் இல்லாம போகும். அப்போ டைம் ஆயிட்டே இருக்கு. அப்போ துர்வாசர் அம்பரீஷ் பாக்குறார், என்னடா பண்ணலாம், டைம் ஆயிட்டே போறதே, இன்னும் கொஞ்ச நேரம் வினாடிகள் தானே இருக்கே, இது நம்ம அந்த அனுஷ்டானம் பண்ணினா இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமை வீணாகி போயிடுமே, நான் பண்ண இதில் என்ன பண்றது. அப்போ இருக்கிற பிராமணாளுடைய பெரியவர்கள்லாம் இருந்தா, ரிஷிகள்லாம் இருந்தா, அவளுடைய ஆலோசனையை கேட்க அவளார் சொன்னா, ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு வாய் ஜலத்தை, துளசி போட்ட ஜலத்தை குடிச்சுக்கோ, அது வந்து சாப்பிட்டதுக்கு ஈடாகவும் இருக்காது, அதே சமயத்துல துவாதசி பாராயண பண்ணத்துக்கு ஒரு பலனும் கிடைக்கும், அதுக்கும் ஈடாயிடும். ஸோ அதுக்கு வின் சுச்சுவேஷன் தான். அந்த மாதிரி பண்ணிடும். அதனால ஒன்றும் தப்பு இல்லைப்பா, ஒரு வாய் ஜலம் குடிச்சுக்கணும். அவளுடைய ஆலோசனைக்கு மூலமாக அப்படி வந்து அம்பரீஷ் வந்து ஜலத்தை குடிச்சுடுற. அந்த சமயம் டக்குன்னு எதிர்பாராத விதமா துர்வாசர் வந்து சீன்ல வந்து நிக்கிற. எப்படி நீ வந்து எனக்கு வந்து பணிவிடை செய்யாம உன்னுடைய அந்த அனுஷ்டானத்தை நீ முடிக்கலாம், ஏகாதசியோடைய அந்த இது எப்படி நீ பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பயங்கர வந்து அவர் என்ன பண்றார், இது நீலாம் என்ன திட்டுறார். அப்படியே ரொம்ப அம்பரீஷ வந்து மகாராஜார அவ்வளவு மகாராஜா, ஒரு ராஜான்ற ஒரு மரியாதையும் இல்லாம, அவருடைய தகுதியை புரிஞ்சுக்காம, ஒரு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம ராஜாவை ரொம்ப ஏளனம் பண்ற. ஹேளனம்னா, நீ என்ன போஸ்ட் தான், நீ என்ன சும்மா ஒரு டிராமா தான் பண்ற, பெரிய பக்தன் மாதிரி நீ வந்து உலகத்துக்கு என்னமோ நீ வந்து டிராமா பண்ற, நீ வந்து நீ பண்ணுறதெல்லாம் நீ வரலும் பண்ணினதெல்லாம் வேஷம், அப்படி இப்படின்னு ரொம்ப நிந்தனம் பண்ணி ஹேளனம் பண்ணி அவர் என்ன பண்ற, ஒரு கோப பரவசத்தோட, நம்மளுக்கெல்லாம் தெரியும் துர்வாசரனாலே கோபம் அப்படின்னு, அந்த சமயத்துல கோபத்தோட தன்னுடைய பிடரி மயிரை பிடுங்கி ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறார். அதுலேருந்து ஒரு ஜுவாலையா பிறக்கிற மாதிரி ஒரு அசுரன் வந்து விடுறார். அது என்னன்னா ஜுவால அசுரன் பேரு. அந்த அப்படியே வெறும் நெருப்பு தான். அப்படியே அந்த அசுரன் வந்து அப்படியே அம்பரீஷ் கிட்டக்க வர சமயத்துல அம்பரீஷ் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே நடங்கி உட்காந்து நின்று இருந்தார். அப்பா, நான் பண்ணினது தப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கோ துர்வாசரே அப்படின்னு மனசுல போதிக்க. அந்த சமயத்துல என்ன ஆகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். அப்படியே அந்த பாகவத்தெல்லாம் படிச்சா அந்த வர்ணனையெல்லாம் அப்படியே நம்ம கண்ணுல அப்படியே பிக்சரா வருது. எப்படின்னா, அந்த அசுரன், அந்த ஜுவால அசுரன் வந்து இவர் எரிக்கணும்னு அந்த ஒரு ஸ்பீட்ல வர சமயத்துல டமால்னு ஒரு இன்னொரு ஜுவாலை வந்து அப்படியே எப்படின்னா, அந்த காட்டு தீ எப்படி பரவி அந்த இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிடும், அந்த மாதிரி ஒரு அதுக்கும் மேல ரொம்ப என்ன பிரைட்டா இன்னொரு ஒரு ஜுவாலை வந்து வருதா. அது யாரு அந்த ஜுவாலை?
சக்கர ஜுவாலை அப்படியே சுதர்ஷன சக்கர சர சர சரன் அடிச்சு அப்படியே எப்படி ஒரு ஒரு கோபமான ஒரு இந்த அதான் வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கோபமான பாம்பு எப்படி அப்படி கருகி போயிடுமோ ஒரு நெருப்பு பட்ட உடனே மாதிரி, அதே மாதிரி அந்த ஜுவாலை அசுரன் அப்படியே கருகி போய் அந்த நரசிம்ம டிராமா நீங்க பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், எப்படி அந்த ஹூலிக்கா அப்படி கருகி போய் அப்படியே அப்படியெல்லாம் காவிக்கிறா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துதான் சுதர்சன சக்கரம் அப்படியே ஒரு நொடியில அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல தான் இந்த அசுரன் வருது, அதை தாக்கறதுக்கு அம்பரீஷை தாக்கறதுக்கு போறது. அந்த சமயத்துல யாரோ கூப்பிட்டு வச்ச மாதிரி இந்த சக்கரத்தை வந்து அப்படியே எரிச்சு விட்டுடுறதா அந்த அசுரனை. அந்த சமயத்துல எல்லாரும் என்னடா நடக்கிறது இங்கன்னு பாக்குறா. அந்த ஜுவாலை அந்த சுதர்சன ஜுவாலை என்ன பண்றது, நேரா ஒரு டைரக்ஷன் இப்படி திரும்புறது யார் பக்கம், துர்வாச பக்கம் திரும்பி சர்ன்னு அவர் தொடர்ந்து துர்வாசருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆஹா இந்த திக்கு அந்த திக்கு 8 அஷ்ட திக்குலயும் ஓடுறதுக்கு பாக்குறார். எங்கடா ஓடுவேன், என்னது இது, என்ன துரத்துறதா இந்த சுதர்சன சக்கரம், நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு திக்கு தெரிய மூச்சு விட அவர் போறார், ஓட ஆரம்பிக்கிறார். சரி நம்மளுக்கு யாரு காப்பாற்ற முடியும்னு பாக்குறார். அவர் எல்லா லோகத்துக்கும் போறார், சிவலோகத்துக்கும் போறார், பிரம்மலோகத்துக்கும் போறார். அதெல்லாம் நிறைய அழகா வர்ணனை எல்லாம் எப்படி சிவன் எப்படி சொல்றார். அப்பா பிரம்மன் வந்து சொல்றார், அந்த ஒரு பகவானுடைய அந்த புருவத்தோட அசைவையிலேயே உலகத்தே பிரளயம் வந்துடுறது, நான்லாம் எப்படி காப்பாற்ற முடியும், என்ன நான் அந்த 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 தகுதியை உன்னை காப்பாத்த துர்வாச முனியே பகவான் அந்த என்ன சுதர்சன ஜுவாலை அந்த கோபத்தின் ஜுவாலையை தடுக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, நீ சிவலோகத்துக்கு போ, சிவனை வேணா சிவபெருமான வேணா கீழே ஒரு கால் அவரை உன்னை காப்பாத்தலாமோ என்னமோ அப்படின்னு சொல்றத. ஆஹா சூப்பர், தேங்க்ஸ் மாதாஜி. இது அப்படியே பிக்சரா நம்மளுக்கு வரணும், அப்படியே நம்மளோட ஃபுல் ஃபிலிம் போயிட்டு இருக்கணும் இப்போ நம்ம கண்ணுக்கு எதிர நான் சொல்ல. ஆமா அப்படி பறக்கிறா பாருங்க, பறந்து போறார். நம்ம எல்லாம் பறந்து போவோம், நிச்சயமா அவர் துர்வாசர் பறக்கிறார். அந்த ஸ்பீட்ல அந்த சக்கரம் அப்படியே அடிச்சு தள்ளுறது அவரை. அங்க போக சிவலோகத்துல போய் சிவன் சொல்ற, எனக்குமே அந்த சக்தி கிடையாது, எனக்கு எல்லாத்துக்கும் அந்த பரம்பொருளே விஷ்ணு தான், அவர்கிட்ட போய் தயவு செய்து நீ அவர்கிட்ட சரணடைஞ்சாதான் இதை இந்த சுதர்சன ஜுவாலையை நம்ம ஒன்று துரத்துறதை நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நேரா அங்க போறார். அந்த இடத்துக்கு போறச்ச அப்ப அந்த ஸ்லோகம் நீங்க காமிக்கிறியாமா 9:565 யா அகம்பக்த பராதீனம் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் வாங்க. யா did I check that? யா ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 9.4.65 did I say that? யா 9.4.63 ஃபேண்டாஸ்டிக். அப்போ சொல்கிறச்சே பகவான் சொல்கிறார், அப்பா என்ன நான் நன்னா ஒன்று ஒரு சமத்தா நன்னா தானே போயிடுறது, உனக்கு எதுக்கு இந்த கோபம், இந்த ஒரு நீ வந்து துர்வாசரே நீ உங்களுக்கு தெரியாததும் எதுவும் கிடையாது, இத்தனை ஞானமும் இருக்கு. ஆனால் இப்போ நான் இந்த சுதர்சன சக்கரை என்னோட கண்ட்ரோலில் கூட இல்லை, நான் என்னே உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். அப்போ எதுக்குன்னா இவ்வளோ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்பட்டதுன்னா, இவ்வளோ படிச்சு இவ்வளோ அறிவு இருந்தும் ஆனாலும் உங்களுடைய கோபம் உங்களோட அகங்காரம் அதுக்கும் மேல என்ன உங்களோட ப்ராப்ளம் அம்பரீஷ் கிட்டனா உங்களுடைய பொறாமைத்தனம். நீங்க நினைச்சுட்டேல் அம்பரீஷ்கா ஒரு பெரிய அந்த பொறாமை, நீங்க என்ன நினைச்சுட்டேல் அவன் என்ன பெரிய பக்தனா அப்படின்ற அளவுக்கு ஒரு பொறாமையும் இருந்தது. அதே சமயத்துல அவன் மேல ஒரு கோபமும் அவங்களுடைய அகங்காரம் அதெல்லாம் அந்த மூடன் தனத்தால உங்களுடைய இருட்டின் வாயில ஒரு இக்னரன்ஸ்ல நீங்க ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன். உங்களுக்கு தெரியாதா நான் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கேன், உங்களை எதோட கண்ட்ரோல்லையும் இல்லை, நான் வந்து பக்தனுடைய ஒரு பரவசத்துல அவருடைய ஒரு என்ன சொல்றது கண்ட்ரோல்ல இருக்கேன். அதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். அகம்பக்த பகவான் சொல்றாரு, அகம்பக்த பராதீனோ ஹி அஸ்வதந்திர இவத்விஜ சாதுபீர் கிரஸ்த ஹிருதயம் பக்தைர் பக்த ஜனப்பிரியா அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க மாதாஜி யாராவது இதோடைய மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான அது டிரான்ஸ்லேஷன். ட்ரை பண்றேன் மாதாஜி. நல்லா படிக்கணும், சூப்பரா படிக்கணும். பரமபுருஷர் பிராமணரிடம் கூறினார், நான் முற்றிலும் என் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறேன். உண்மையில் பக்தர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன். எனது பக்தர்கள் பௌதிக ஆசைகளை முற்றிலும் துறந்தவர்கள் என்பதால்
அவர்களுடைய இதய ஆழத்தில் மட்டுமே நான் அமர்ந்தவனாக இருக்கின்றேன். என் பக்தனின் பக்தர்களும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆதலால் என் பக்தர்களைப் பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த ஹரே பஞ்ச் கிருஷ்ணா. லைன்ல நீங்க எது நினைக்கிறீங்க சொல்லுங்க யாராவது. முக்கியமான லைன் இதுல ஒரே ஒரு விஷயம், பஞ்ச் லைன் சொல்லுவோம்ல, பக்தர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறேன் அப்படி. அதுக்கும் மேல அவரோட என் அடிமை நான் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கும் நான் மிகவும் பிரியமானவன். ஈவன் தோஸ் பக்தர்களுடைய பக்தர்களுக்கும் பிரியமானவன். கடைசி லைன், என் பக்தர்களை பற்றி சொல்ல தேவையில்லை, பக்தர்களுக்கும் எனக்கு மிகவும் பிரியமான பக்தர்களுடனே பக்தர்கள், பக்தயர் பக்த ஜனப்பிரியாக. நம்மளாம் பக்தர்களுடைய குவாலிட்டியில இருக்குமான்னு இப்ப நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கணும். அங்கெல்லாம் நம்ம அந்த 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 பாத்துல இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ராஸ்பெக்ஷன் வேணும். ஸோ அதனால்தான் பக்தி மார்க்கம்ன்றது ரொம்ப சுலபமா இருந்தாலும் அது அதே சமயத்துல கஷ்டம். அந்த ஏன்னா பகவான் சொல்றார், நான் அவளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன்றா. நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்றது ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்மளுக்கு. ஸோ இதுதான் ரியலி த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதனால பகவான் சொல்றார், அப்பா பிராமணரே, நான் யாருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, நான் ஏதோ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான், எல்லாரும் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் நான் ரொம்ப ஸ்டைலாலாம் சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் என்னன்னா பக்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன். எப்படின்னா எப்படி ஒரு பராதீன்னா என்ன சொல்றது, கைதி மாதிரி இருக்கேன். பக்தர்களுடைய ஹிருதயத்துல ஒரு கைதியா நான் இருக்கேன், கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒரு இமோஷனோட சொல்றார் பகவான். அதனாலதான் பார்த்தானா அப்பனா எவ்வளோ ஒரு பக்தனுடைய ஒரு பக்தி பகவான் அதனால்தான் அவருக்கு பேரே பக்தவத்சலன் இல்லையா. அவர் பகவான் பக்தனுடைய ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணாலுமே என்ன ஒரு அந்த கஜேந்திரன் ஒண்ணுமே பண்ணல, என்னப்பா எனக்கு இந்த உடம்பு தேவையா, எதுவா இருந்தாலும் நான் ரெடி, இதுதான் என்னோட முடிவுன்னு எனக்கு தெரிஞ்சோ அதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனாலும் நான் என்னுடைய உயிர் கொடுக்கறது முன்னாடி இந்த அழகான ஒரு தாமரை பூ உனக்கு அர்ப்பணம் செய்யறேன்னு சொல்லி கஜேந்திரன் அழகா சொல்லி அவ்வளோ அழகா கஜேந்திர சுத்தியே நம்மளுக்கு சொல்லப்பட்டார். அதே தான் இங்கேயும் அம்பரீஷ். அவர் கோவப்படலை, என்ன துர்வாசரே சின்னவா கொஞ்சம் தண்ணி குடிச்சதுக்கா இந்த மாதிரி ஒரு கோவம் அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லாத, இதுதான் என்னோட முடிவா, ஒரு பெரியவாவுடைய முடிவு எனக்கு இப்படிதான் வரணும்னா அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன்னு அந்த மாதிரி கோவப்படாம அப்ப பகவான் தியானத்துல இருக்கிற நேரத்துல அந்த சக்கரமே பகவான் கூட எய்தலையாம், ஆனா சக்கரமே அப்படியே துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த மாதிரி சமயத்துல பகவான் என்ன சொல்றான்னா, நான் இதுக்கு மேல எனக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்ல, ஸோ பிராமணரே இந்த ஒன்லி டெஸ்டினேஷன் அப்படின்னா நான் எனக்கு இந்த ஞான யோகமோ ஒரு தியான யோகமோ எனக்கு ரொம்ப முக்கியமா இல்லை, ஆனா அந்த பக்தி யோகம் யாரு அழகா அதை கடைபிடிச்சு என்னை தியானிக்கிறாளோ அவளுக்கு இன்னைக்குமே நான் கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 68வது ஸ்லோகத்துல அவர் ரொம்ப அழகா சொல்றார். பக்திமதி மயி லலிதா மாதாஜி, கரெக்ட். ஸோ அவளுடைய பேர் அதான். யா சாதுவோ ஹிருதயம் மஹ்யம், சாதூனாம் ஹிருதயம் த்வஹம் மத்யந்தே த ஜானந்தி நாஹம் தேபியோ மனாகபி. ஓகே, சாதுவோ ஹிருதயம் மஹ்யம், சாதுனாம் ஹிருதயம் த்வம் அகம் அப்படிங்கிற. நான் என்ன யாராவது மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு? யாராவது ஒருத்தர் படிக்கலாம். வைஷ்ணவாஜி ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தூய பக்தன் எப்பொழுதும் என் இதய மத்தியில் வாழ்கிறான், எப்பொழுதும் தூய பக்தனின் இதயத்தில் வாழ்கிறேன். எனது பக்தர்கள் என்னை பற்றி வேறெதையும் அறியார்கள், நானும் அவர்களை பற்றி வேறவற்றை அறியேன். ஹரே கிருஷ்ணவாஜி. நம்மளுக்கு இப்ப பகவானுடைய என்ன யோசிக்கிறாருன்னே யோசிக்கவே வேண்டாம். பகவானுடைய எப்பவுமே தாட்ஸ் இதான், என்னுடைய தூய பக்தர்களுடைய ஹிருதயத்துல கோர் டீப் இன் த ஹார்ட்
அவருடைய ஹிருதயத்துல அவ தான் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கா, நான் தான் அவ ஹிருதயத்துல இருக்கேன் என்ற அளவுக்கு பக்தருக்கு ஒரு ராப்போர் என்ன ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திடுறார் பத்தியலா. ஸோ அதோடைய பகவானுடைய கருணையே எப்படி வருதுன்னா பக்தர்கள் மூலமாக வருது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு தெரிய வருது. அதனால பக்தன் சொல்றார், நான் எப்படி வசியமாயிடுறேன்னா, எப்படி ஒரு என்ன கற்புள்ள மனைவி எப்படி தன்னுடைய ஹஸ்பண்ட வசியமா கண்ட்ரோல் எடுத்துன்னு வராளோ, ஆசையோட பணிவோட சேவையோட எப்படி எடுத்துன்னு வராளோ, அந்த மாதிரி எந்த பக்தன் எனக்கு அப்படி ஒரு சேவை செய்யறாளோ அவளுடைய கண்ட்ரோல்ல ஈஸியா வந்துருவேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறார். ஏன்னா அந்த பக்தன் வந்து எதிர்பார்க்கல, பகவானே என்னைக்குமே உன்னை நான் சேவை செய்யறேன். ஏன்னா பக்தனுடைய ஒரு இது என்ன, அவருடைய நோக்கம் என்னன்னு நம்ம அங்கேயும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. எப்படின்னா எதுவுமே சாரூபிய முக்தி வேணுமோ, சாமிப்பிய முக்தி வேணுமோ, சாலோக்கிய முக்தி வேணுமோ, சாஷ்டி முக்தி, அந்த மாதிரி எதுவுமே கேட்காத என்னைக்குமே நான் உன்னை சேவை செய்யணும். அதனால்தான் நம்ம அந்த ஹரே கிருஷ்ணாவே சாண்ட் பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதோடைய மகாமந்திரம். ஆனாலும் அது ஒரு மகா மந்திரமா இருந்தாலும் ஆனால் அதோடைய நுண்ணியமான ஒரு மீனிங் என்னன்னா, இன்னைக்குமே பகவான் என்னை மறக்காம உன்னுடைய சேவையிலே என்னை எப்படியாவது ஈடுபட்டுக்கோ, தப்போ கஷ்டமோ நம்ம தப்பா செஞ்சாலும். நேற்றுக்கு தான் நான் சொன்னேன், இல்லை நேற்றுக்கு தான் இன்னொரு கிளாஸ்ல சொன்னேன், தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தை. அப்படி தப்பா கொஞ்சம் பண்ணாலும் பரவாயில்ல மன்னிச்சுக்கோ, ஆனாலும் எனக்கு தெரியும் உன்னுடைய நாமங்கள் எப்படி பிரபலமான நாமங்கள். யசு அங்கே நாமானி அனந்தஸ்ச யசு அங்கிதானி ஸ்ருண்வந்தி கிருணந்தி காயந்தி சாதவக. ஸோ அந்த பக்தர்களுடைய அசோசியேஷன் நம்மளுக்கு கிடைச்சாதான் எப்படி கேட்கணும், எப்படி பாடணும், எப்படி அப்சர்வ் பண்ணிக்கணும், எப்படி பகவானை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு அப்போதான் புரியும். அதனால இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் யார் கிரியேட் பண்ணா, நம்ம அகில உலக குருவான ஸ்ரீல பிரபுபாதர். அவர் அந்த ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணார். யாருமே பகவானை பத்தி தெரியாதவாளுடைய அந்த ஹிப்பீஸ் கிட்ட போய் அவளை ஹாப்பீஸா மாத்தின ஒரே ஸ்ரீல பிரபுபாத் அழகா எப்படி யசு அங்கிதானி அனந்தஸ்ச யசு அங்கிதானி. ஓகே, அந்த நாமங்களுடைய அந்த நாமத்தோடைய பிரபாவத்தை கொடுத்து எப்படி பகவானுடைய ஸ்மரணையில இருக்கணும், எப்படி தன்னுடைய அசோசியேஷன். ஸோ பை ஃபிளிக் ஆஃப் சான்ஸ் அங்கேயும் போய் இதே கதையை தான் நம்ம வந்து பிரபுபாதருடைய, நான் அந்த முன்னாடி சொன்னேன் எப்படி தம்பி வந்து ஒரு சில நிமிஷங்கள்ல தற்காலிகமாக தற்செயலாக ஒரு பகவத் சங்கத்தால அவனுக்கு பகவானுடைய திருவடி கிடைச்சது. அந்த மாதிரியான பிரபுபாதர் எப்படி ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்கார். ஒண்ணுமே பண்ணல, பகவத்கீதாவும் ப்ரீச் பண்ணல, ஏன் சாண்ட் பண்ணுன்னு கூட சொல்லல, அவர் மாட்டுக்கு சாண்ட் பண்ணார். ஏதோ ஒரு குலாப் ஜாமுனை வச்சார், அங்கேன்னு ஒரு திருப்ப முனை எல்லாருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குன்னா அது ஒரு அந்த அப்பேற்பட்ட ஒரு வைஷ்ணவருடைய கருணையால இன்னைக்கு நம்மளுக்கு பகவத்தோடைய ஒரு திருவடிகளை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா, அப்பேற்பட்ட அந்த பிரபுபாதருடைய அந்த வைஷ்ணவருடைய சங்கம் நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கணும். நம்ம எது வேண்டிக்கிறோமோ இல்லையோ பிரபுபாதோட கிருப்பை, நம்மளுடைய குருவுடைய கிருப்பை என்னைக்கு. அதனால்தான் எப்ப பார்த்தாலும் எல்லா லெக்சர்லையும் எல்லா குருவும் எல்லாம் சொல்ற சாண்ட் பண்ணுங்கோ. அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு, அது குருவின் பாணி தான் இன்னைக்கு ஒரு பக்தனுடைய அந்த பாதையில கொஞ்சம் இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம பக்த ஜனப்பிரியாக அப்படின்னு பகவானுடைய ஹிருதயத்தை நம்மளும் வெல்ல முடியும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குழு மூலமாக அசோசியேஷன் மூலமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து கையை பிடிச்சின்னு பகவான் நாமத்தை சொன்னோம்னா அப்பனா நம்மளுடைய நிலைமை நல்ல இடத்துல தான் இருக்கும்ன்ற ஒரு ஐயம் இல்லாம ஒரு டவுட் இல்லாம நம்மளுடைய சேவையை அழகா செஞ்சுட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி, லாங் ஸ்டோரி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வாரம் நம்ம வந்து எப்படி வந்து அம்பரீஷ் வந்து சுதர்சன சக்கரத்தை அழகாக அந்த ஸ்லோகங்கள் மூலமாக போட்டுறாருன்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் இன்னையோடைய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னு ஐ ரிக்வெஸ்ட் லலிதா மாதாஜி அந்த சபைமான கிருஷ்ணாவை நீங்கள் கொஞ்சம் காமிங்க, நம்ம எல்லாரும் படிக்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா குவிக்கா I can give 5 minutes and then we can conclude. ஸ்லோகத்தோட கன்க்ளூட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி கத்தாதேவி பேசுறேன்.
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கும் செகண்ட் ஸ்டோரிக்கும் என்ன லிங்க் மாதா? எனக்கு அது சரியா புரியல. கரெக்டாக கவனிக்காம விட்டேன். கொஞ்சம் வேலையா இருந்துட்டு. ஓ, அப்ப நான் திரும்பி தான் அடுத்த வாரம் இல்ல சொல்லணும். இல்ல ஏன்னா இல்ல இல்ல மாதா. அந்த அவர் அம்பரீஷ் மகாராஜோட தம்பின்னு சொன்னீங்க. அவருடைய அவருடைய அந்த பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அதுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் என்ன லிங்க் ஆக்சுவலா? என்ன லிங்க்னா, பகவத்தோட அசோசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தற்காலிகமாகவும் எத்தனை கெட்டவனா இருந்தாலும் அவன் அந்த அம்பரீஷோட தம்பிக்கு ஒரு பாகவதனுடைய அசோசியேஷன் கிடைச்சதுனால பகவானுடைய திருவடிகளும் கிடைச்சது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பகவான் வந்து சொல்லித்தரார். நீ வந்து இப்போ அந்த கதையை நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. ஏன்னா இப்போ என்ன ஆச்சு, அப்போ அந்த மாதிரி அகம்பக்தன் அந்த பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எனக்கு வேற ஒரு வழியும் தெரியாது. இந்த சுதர்சன சக்கரம் உன்னை பின்தொடங்கி வராம இருக்கணும்னா நீ என்னுடைய அந்த இப்பேற்பட்ட அந்த ஒரு பக்தனுடைய அவனுடைய திருவடியில விழுந்து அவருடைய நமஸ்காரம் பண்ணாதான் இந்த சுதர்சன சக்கரம் உன்னை விட்டு பிரிஞ்சு போகும் அப்படின்ற அளவுக்கு சொல்றச்ச, அப்போ நேரா ஒரு ஒரு தயக்கம் இல்லாம அப்பதான் அந்த துர்வாசருக்கு புரியறது. ஐயோ, நான் ஒரு தப்பு, பெரிய தப்பு, ஒரு பாகவதரை இவ்வளவும் படிச்சு இத்தனை ஞானமும் இருந்து ஒரு பாகவதனை வந்து நிந்தனம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஒரு வெக்கம் இல்லாம நமஸ்காரம் பண்றச்ச ரொம்ப கூச்சலோட அவர் தாங்கிக்க முடியாம அம்பரீஷ் மகாராஜ் என்னடா பேசுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே, ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கிறச்ச துர்வாசர் அப்ப வந்து போற்றார். இந்த மாதிரி பகவானுடைய ஒரு சேவகனா இருந்துட்டு ஒரு பக்தனுக்கு நான் ஒரு பணிவிடை செய்யணும், அவளுடைய அசோசியேஷன் இருக்கணும், அவளோட என்னைக்குமே நான் போற்றணும்ன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிய வந்தது. அதனால பகவான் நிந்தனை என்னைக்குமே செய்யக்கூடாது, என்னைக்குமே அசோசியேஷன். ஒரு பாகவதர்னு வந்தாருன்னா அதித்தியா வந்தாலும் அவளே நம்ம என்னைக்குமே பூஜணும். ததாதி பிரதிகிருணாதி. நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு வந்தாலும் கொடுக்க வேண்டிய மரியாதையே நம்ம கொடுக்க வேண்டும். என்னன்னா ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் அபவுட் தட் ஒரு பாகவதருடைய அசோசியேஷன் எவ்வளோ ஈஸி, எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அதோடைய கிஃப்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றது நான் இந்த ரெண்டு ஸ்டோரி, இட்ஸ் நாட் லிங்க் பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் தட் ஒன் லிங்க். என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஈவன் கேஷுவலாக நம்ம அசோசியேட் பண்ணால் கூட நம்மளுக்கு அதுக்கு உள்ள பலன்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட பக்தர்கள்னு தெரிஞ்சுட்டு அவளை நிந்தனம் பண்ணாமல் அவளுக்கு நம்ம வணக்கம் பண்ணினா பகவானுடைய ஒரு பிரேமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த கதை. இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கதை கேட்டோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். தன்யவாதம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லெட் அஸ் கோ டு தி ஸ்லோகா நவ. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மாதாஜி. ஏதோ 2 கதை கேட்டேலோனோ அப்ப ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுக்க எப்படியோ. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். யா, ஓகே. நம்ம இன்னைக்கு உள்ள ஸ்லோகங்களை கத்துக்கோங்க. இதை நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க எல்லாரும் பைஹார்ட் பண்ணணும். கரெக்டா கத்துன்றுங்கோ. அதோட ரெக்கார்டிங் நான் அனுப்புவேன். என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் பண்ணி தரேன். நிறைய லைப்ரரியில இருக்கு, சேர்ந்துட்டு இருக்கு. பட் லெட் அஸ் கோ ஆன் டு த ஸ்லோகாஸ். ஓகே, யாராவது ரிப்பீட் பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கோங்கப்பா. இந்த முதல்ல, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இந்த ஸ்லோகம் 3 ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறம் அதோட மீனிங்கை இன்னொருத்தர் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்லோகத்துக்கு போகலாம். இது வந்து 9வது ஸ்கந்தத்துல 4வது சாப்டர்ல 18லேருந்து 20 இந்த 3 ஸ்லோகம் பை ஹார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல, பகவான் எப்படி போற்றணும்னு புரியலன்னா இப்படி சொல்லி என்னோட இந்திரியங்கள்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அம்பரீஷ் மகாராஜாவால கூறப்பட்ட ஸ்லோகங்கள். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோர். சவை மனஹ கிருஷ்ண பதாரவிந்தயோர். வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. சோ வசாம்சின்னு வராது மாதாஜி, வச்சாம்சின்னு வரணும். ஓகேயா? தமிழ்ல ஓகே மாதாஜி, வச்சாம்சி. வச்சாம்சி. ஓகேயா? சோ அந்த மாதிரி வரணும்.
வார்த்தைகள். ஸோ அது கொஞ்சம் நீங்க இங்கிலீஷும் வச்சிருந்தேன்னா யாருக்காவது ரைட் ப்ரொனன்சியேஷன், தமிழ்ல அஃப்கோர்ஸ் அது டிஃப்ரென்ஸ் தெரியறதில்லை. பட் கொஞ்சம் கேட்டுட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க சொல்ல. ஓகே, ரொம்ப அழகா சொல்றேன். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ सवै मन कृष्ण पदार विन्दयोर् வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே वशांसि वैकुण्ठ गुणानुवर्णने करौ हरेर् मन्दिरमार्जनादिषु करौ हरेर्मन्दिरमार्जनादिषु श्रुतिं चकाराच्युत सत्कतोदये श्रुतुं चकाराच्युत सत्कदोदये இந்த த எல்லாம் தோன்னு மாத்திடணும், தன்னு மாத்திடுங்கோ, சரியா வந்துடும். ओके ஓகேயா? நான் ओके ஃபுல்லா माताजी அந்த ஒரு ஸ்லோகம் உண்டு, நான் திரும்பி ஃபுல்லா சொல்றேன். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஓகே. சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே करौ हरेर् मन्दिरमार्जनादिषु श्रुतिं चकाराच्युत सत्कतोदये. அவ்வளவுதான். அந்த கடைசி தயேந்தா தல வரும். பாக்கி சத் கத்தோ கதை கதைங்கிறோம், ஆனா கதான்றது சமஸ்கிருதம். வெரி குட். நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷௌ मुकुन्दलिङ्गालय दर्शने दृशौ முகுந்த் இல்ல மாதாஜி, முகுந்த். मुकुन्द அவருடைய பேர் வந்து முகுந்த். ஓகே. முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷௌ मुकुन्दलिङ्गालय दर्शने दृशौ சங்கமம் तत्प्रत्यगात्रस्पर्शे रङ्गसङ्गमम् கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபே घ्राणं च तत्पादसरोजसौरभे ஸ்ரீமத் துலஸ்யா ரசனாம் ததர்ப்பிதே श्रीमत्तुलस्या रसनां तत् अर्पिते ரசனாம் ததர்ப்பிதே. रसनां तदर्पिते ஓகேயா? ஸோ அதுதான் இது வந்து முக்கியமா எந்த காலகட்டத்தில் நடத்தின கார்த்திகை மாசத்துல நடந்தது. அதனாலதான் அந்த ஒரு கார்த்திகையோட ஃபீவர் நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம், அதோடைய அனுபவங்களை இன்னும் கொஞ்சம் ருசிக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஓகே. பாதௌ ஹரே க்ஷேத்ர ஐ வில் டெல் த ஹோல் ஸ்லோகா. முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷௌ தத்பிருத்ய காத்ரே ஸ்பர்ஷே அங்க சங்கமம் கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துலஸ்யா ரசனாம் ததர்ப்பிதே. ஓகேவா? அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். பாதௌ ஹரே க்ஷேத்ர பதானுசர்ப்பணே. யாராச்சும் சொல்றீங்களா? हरे कृष्ण माताजी சொல்லுங்க. पादौ हरे क्षेत्र पदानुसर्पणे ஷீரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே क्षीरो कृषिकेश पदाभिवन्दने காமம் ச தாஸ்ய நது காம காம்யயா कामं सदास्ये नदु काम कामया காமம் ச தாஸ்யே நது காம காம்யயா कामं च தாஸ்யே कामं च दासये नदु काम कामयया कामयया करेक्टा माताजी ஓகே. காம்யயா. நோ कामयया நைஸ். யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி यतो यतोत्तमश्लोक धनाश्रया रतिः
சூப்பர். நல்ல அட்டெம்ப்ட். பட் டெஃபினெட்லி ப்ராக்டிஸில் தான் வரும். நானும் இந்த மாதிரி நிறைய கஷ்டம்லாம் பட்டு அப்படியெல்லாம் பிடிச்சிட்டேன் ஸ்லோகத்தை. எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி கேட்டு வந்துடும். நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வரும். ஸோ நிச்சயமாக இதோட ரெக்கார்டிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டேன்னா நம்மளும் எல்லோருமே அழகாக கஷ்டப்படாமல் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியும் மாதாஜி ஈஸியாக அழகாக. ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க ஃபுல் ஸ்லோகா, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஹரே நான் கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. போய் சொல்லட்டுமா? சரி, இப்போ சொல்லுங்க. சரி, ஓகே. सवै मनः कृष्णपदारविन्दयोः वचांसि वैकुण्ठगुणानुवर्णने करौ हरेर्मन्दिरमार्जनादिषु श्रुतिं चकाराच्युतसत्कतोदये मुकुन्दलिङ्गालय दर्शने दृशौ तद्भृत्य गात्रस्पर्शे अङ्गसङ्गमम् ग्राणं च तत्पादसरोजसौरभे श्रीमत्तुलस्या रसनां तदर्पिते पादौ हरेः क्षेत्रपदानुसर्पणे शिरोऋषिकेशपदाभिवन्दने कामं च दास्ये न तु कामकाम्यया यतोत्तमश्लोकजनाश्रया रतिः. ஸோ அதோட மொழிபெயர்ப்பு யாராவது எடுத்து படிக்கலாம். ஃபுல்லாக அழகாக படிக்கணும். அப்போ தான் நன்னா இருக்கும். இதோட ஸ்லோகத்தோடைய அனுபவம் நன்னா இருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீஜா படிங்க. ஆ படிங்க மாதாஜி, நீங்க படிங்க மாதாஜி. இல்லை, ஸ்ரீரா மாதாஜி நல்லா படிப்பேன். ஹரே கிருஷ்ணா. அம்பரீஷ மகாராஜன் எப்பொழுதும் தன் மனதை கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தியானிப்பதிலும், வார்த்தைகளை பகவானின் பெருமைகளை விவரிப்பதிலும், கரங்களை பகவானின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும் மற்றும் செவிகளை கிருஷ்ணரை பற்றி அல்லது கிருஷ்ணரால் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்பதிலும் ஈடுபடுத்தினார். அவர் தன் கண்களை கிருஷ்ணரின் விக்கிரகத்தையும் ஆலயங்களையும் மற்றும் பிருந்தாவனம், மதுரா போன்ற இடங்களையும் காண்பதில் ஈடுபடுத்தினார். அவர் தன் ஸ்பரிச உணர்வை பகவத் பக்தர்களின் உடல்களை தொடுவதிலும், முகரும் புலனை பகவானுக்கு நிவேதம் செய்யப்பட்ட துளசியின் நறுமணத்தை முகர்வதிலும் மற்றும் நாக்கை பகவானின் பிரசாதத்தை சுவைப்பதிலும் ஈடுபடுத்தினார். தன் கால்களை புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பகவானின் ஆலயங்களுக்கு செல்வதிலும், தலையை பகவான் முன் வணங்குவதிலும் மற்றும் தன் விருப்பங்களை எல்லாம் பகவானுக்கு 24 மணி நேரமும் தொண்டு செய்வதிலும் ஈடுபடுத்தினார். உண்மையில் அம்பரீஷ மகாராஜன் தன் புலனுகர்வுக்காக எதையுமே விரும்பியதில்லை. அவர் தனது புலன்களை எல்லாம் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பக்தி தொண்டுகளில் ஈடுபடுத்தினார். பகவானிடம் உள்ள பற்றை அதிகரிப்பதற்கும் பௌதீக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதற்கும் இதுதான் வழி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த அம்பரீஷ் மகாராஜனுடைய அவருடைய ஒரு தன்மைகளை நம்மளுக்கு தெரியணும்னா அதுக்கு தான் நான் எதுவுமே அதை பற்றி எலாபரேட்டே பண்ணல. அதனால தான் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அழகாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தான் ஹோம்ஒர்க். அந்த ஸ்லோகத்தை திரும்பி படிங்க. பிரபுபாதரோட வேதாபேஸில் போங்க. திரும்பி அது ஒவ்வொரு லைனும் அனுபவிக்கணும். அப்போ தான் நீங்கள் அனுபவிச்சுட்டோ நீங்கள் அதை கிரகிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வாரம் இந்த ஸ்லோகத்தோடைய அனுபவங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் விமர்சையாக பேசலாம். அப்புறம் சுதர்சன சக்கரத்தோடைய அந்த அழகான குளோரிஃபிகேஷன்ஸ், பகவான் எப்படி அம்பரீஷ் சுதர்சன சக்கரத்துக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சு வைக்கிறார் அப்படின்ற ஸ்லோகங்களும் நம்ம படிக்கலாம் அடுத்த வாரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. உங்ககிட்ட நாங்க இன்னைக்கு பாகவதத்துல நாங்க 3 விஷயம் கத்துக்கிட்டோம். ஒன்று பகவானை பற்றியும், பக்தர்களை பற்றியும், பக்தர்கள் சத்சங்கத்தை பற்றியும் நாங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் ஒரு கல்ல 2 மார்க் சொல்லுவாங்க. ஆனா கிளாஸ் மூலமா எங்களுக்கு அம்பரீஷ் மகாராஜ் ஒரு கதை மூலமா 3 விஷயத்த இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா சொன்னீங்க. யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுபாஷினி ராஜகேஸ்வரதாஸ் பேசுறேன் மாதாஜி. உங்க கிளாஸ் இனிமே வீக்லி நான் அட்டென்ட் பண்றேன் மாதாஜி.
இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே ஏதோ டவுட் கேட்க போறியோன்னு நினைச்சேன். தேங்க்யூ. பட் இந்த பாட்டை நான் ஒரு பாட்டு பாடினேன்னு இந்த பக்தி வினோத் தாக்கூரோட கொபே ஸ்ரீ சைத்தன்ய மோரே குறி பேனோ தோயா பெங்காலி பாட்டு தான். ஆனால் நிச்சயமாக அதை நான் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். அழகாக அதோட மீனிங் எவ்வளோ அழகாக அனுபவிச்சு எழுதியிருக்காரு தெரியுமா பக்தி வினோத் தாக்கூர். நீங்கள் நிச்சயமாக அதெல்லாம் தான் படிக்கணும். நான் சொல்கிறதுக்கு மேலே அவளுடைய உணர்வுகளை எப்படி ஒரு முயற்சி எடுத்து நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்மளுடைய அந்த சின்ன நம்மளுடைய அந்த அறிவுக்கு எப்படி நம்மளுக்கு எட்டுற அளவுக்கு அவள் எழுதி கொடுத்துருக்கான்றது நம்ம படித்தோன்னா தான், அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த பாகவத்தை ஒவ்வொரு வாட்டியும் படிக்கிறச்சா ஒவ்வொரு புதுமையான ஒரு அனுபவம் கிடைக்கிறது. எத்தனையோ வாட்டி இந்த ஸ்லோகத்தை படிச்சிருப்பேன், தினமும் பகவானுக்கு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் அது வந்து இந்த பக்தர்கள் மூலமாக நம்ம படிக்கிறச்ச அதோட அனுபவமே புதுசாக இருக்கும். புது அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது. இதுதான் என்னுடைய அனுபவம். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது நான் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதிரி யாருக்கும் இது கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் மாதிரி. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு என்னோட கிளாஸ். ரொம்ப நன்றி மாதிரி.